ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. மங்கள்தீப், இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள். குரு சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இப்போ ரொம்ப ஒரு ஃபேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, பெண்கள் மூக்கு குத்திக்கிறது ஐயோ இதை மூக்கெல்லாம் போய் குத்திக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி மூக்கு குத்துறது எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குது. அதுவும் நத்து புல்லாக்கு போட்டுக்கிறது அப்படிங்கிறது பொன்னியின் செல்வன் வந்ததுக்கப்புறம் விதவிதமான நத்து புல்லாக்கெல்லாம் நம்ம லேடிஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு ஃபேஷனுக்காக போடுறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி எந்தெந்த இடத்துல நம்ம பியர்சிங், ஒரு மூக்கு குத்துறதா இருக்கட்டும், காது குத்துறதா இருக்கட்டும், காதுலேயே எத்தனை வகைகள் இருக்குது, இதெல்லாம் குத்திக்கிறது நம்மளுடைய நரம்பு எல்லாத்தையும் எப்படி இன்டாக்டாக வச்சுக்கும். ஸோ ஒரு நரம்பு தளர்ச்சி வராமல் இருப்பதற்கும், பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்ப வேலைகள் அதிகம், பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய வேலைகள் அதிகம். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஜென்ஸை விட லேடிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அண்ட் ரெண்டாவது, ஒரு கர்ப்பகாலத்தில் அந்த பெண் எந்த அளவுக்கு மன வலிமையும் இருக்கணும், உடல் வலிமையும் இருக்கும். அப்போ தான் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை அவளால் பெற்றெடுக்க முடியும். எப்போவுமே பெண்களுக்கான பொறுப்பு அதனால் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்குறாங்க. பெண்கள் மங்களகரமான பொருட்களை எல்லாம் பயன்படுத்தினால் அவர்களினுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் கான்செப்டே. நம்ம தலையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ தலையில் பார்த்திங்கன்னா ஒரு பூ வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று பெண்களுக்கு. அதுவும் நார்மலாக அவங்க மாதவிடாய் காலத்தில் அந்த பூவை வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ எந்த விதமான வாசனை மலர்களும் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் வைக்கக்கூடாது. அது அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நல்லது கிடையாது. அந்த சமயத்தில் அவங்களுக்கு வைக்கும் பொழுது மற்ற விதமான சில தீய காற்று இல்லைன்னா நெகட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு அது தாக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் பூ கண்டிப்பாக பெண் வைத்து கொள்ள வேண்டும். அவளுக்கும் நல்லது, அவளை சார்ந்த குடும்பத்திற்கும் நல்லது. ஆனால் மாதவிடாய் காலத்தில் அந்த 4 நாட்கள் பெண்கள் பூ வைக்கக்கூடாது. இதில் இந்த பின்னல் பின்னி அந்த பூவை நடு தலையில் வைக்கும் பொழுது எப்பொழுதுமே அவளுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணம் சமநிலை இருக்கும், அந்த உடல் உஷ்ணம். அதற்காகத்தான் அவங்க அந்த பின்னல் பின்னி மல்லிப்பூவை கண்டிப்பாக வைக்கணும்னு சொன்னாங்க. வெறும் இத்தினோண்டு கூட வச்சா போதும், அவங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் பேலன்ஸ் ஆகும். ரெண்டாவது, முக்கியமாக பெண்கள் அணிய வேண்டிய ஒரு மங்கள பொருள் திருமங்கல்யம். ஸோ இந்த தாலியில் பார்த்திங்கன்னா இந்த திருமங்கல்யம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே அவங்களுடைய இந்த மார்பக பகுதியில் தான் அந்த தாலி கொடி இருக்கணும். அதற்கு கீழே இருக்கக்கூடாது, நாபி வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். ஆனால் சில பேர் என்னென்னா அவங்க ஸ்டைலுக்காக போட்டுக்கிறாங்க. அந்த திருமங்கல்யம் அந்த மார்பு வரைக்கும் தான் அந்த திருமங்கல்யம் அவங்களுக்கு இருக்கலாம். அதில் அவங்க சேர்த்து போட வேண்டியதில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது பவழம் சேர்த்துக்கணும், கருகுமணி சேர்த்துக்கணும். இந்த பவழம் கருகுமணி திருமாங்கல்யத்தோடு அவங்க சேர்த்து போட்டுக்கும்போது அந்த நீர் அவங்க உடம்புல படுது இல்லையா, அந்த பவழத்தினுடைய நீர், கருகுமணியினுடைய நீரில் அவங்க பாடியில் படும் பொழுது கர்ப்பப்பை பவழம் ரொம்ப நல்லது. இந்த பவழம் நம்மளுடைய நவரத்தினத்தில் ஒரு கல். ஸோ இந்த நவரத்தினங்களுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் பவழம் பார்த்திங்கன்னா நவரத்தினத்தில் ரத்தின கற்களில் பவழம் கர்ப்பப்பைக்கு ரொம்ப சிறந்த ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த நவரத்தின கற்களில் பவழத்தை நம்மளுடைய தாலியோடு சேர்த்து கோர்த்து லேடிஸ் போட்டுக்கரைச்சி அவங்களுடைய கர்ப்பப்பை நல்ல ஒரு வலு பெறும். அதனால் ரத்தின கற்களில் பவழம் ரொம்ப சிறப்பானது. ரெண்டாவது நம்ம தாலியில் கோர்த்து போடும் பொழுது ஒரு மகாலட்சுமி காசு, அப்புறம் வாழை சீப்பு கண்டிப்பாக போட்டுக்கணும். ஏன்னா நம்மளுடைய தலைமுறைகளினுடைய வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல,
வாழையடி வாழையாக நம்ம தலைமுறை வந்து வளரணும் அப்படிங்கும் பொழுது அந்த வாழை சீப்பை வந்து அந்த மகாலட்சுமி காசோடு சேர்த்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு மாதவிடாய் காலத்திற்கு பிறகு லேடிஸ் வந்து சங்கு சக்கரம் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் வந்திருக்கு, ஒரு ஃபேஷனுக்காக போடுறது அப்படிங்கிறது. பட் நம்மளுடைய ஆதி காலத்துலேருந்து ஒரு திருமங்கல்யம் அதோடு சேர்ந்த குண்டு, அந்த குண்டு 2 குண்டு போடுறாங்க அப்படின்னா 2 கருகமணி, ஒரு இந்த சைடில் 2 கருகமணி போட்டுக்கலாம். ஸோ 4 கருகமணி 2 பவழம், இல்லை 4 கருகமணி 4 பவழம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். 2 வாழை சீப்பு, ஒரு லக்ஷ்மி காசு, இந்த மாதிரியான ஒரு கணக்கில் வந்து போடுவாங்க. ஒரு சிலருக்கு 2 அம்மா வீட்டு தாலி இருக்கும் அண்டு மாமியார் வீட்டு தாலி இருக்கும். ஸோ எண்ணிக்கை கணக்கு பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே ஒற்றைப்படையில் அது வந்து இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் மொத்தமாக எல்லாம் எண்ணும் பொழுது ஒரு 11 13 அந்த மாதிரி ஒற்றைப்படை கணக்கில் நம்ம வந்து தாலியில் வந்து போட்டுக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து லேடிஸ்க்கு ஒரு செயினில் வந்து தாலி போட்டிருக்காங்கன்னா அந்த திருமங்கல்யத்தை கோக்கிறதாவது நம்ம மஞ்சள் கயிறு என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். ஸோ முழுக்க நம்ம தாலி செயின் இருந்தால் கூட அந்த தாலி வந்து மற்ற நம்ம இந்த கருகமணி பவழம் இதோட எல்லாம் சேர்த்து போடும் பொழுது நம்ம வந்து மஞ்சள் கயிறில் வந்து சேர்த்து போட்டுக்கிறது நல்லது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தாலி வந்து எப்பொழுதுமே உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும். அதை வெளியில் டிஸ்பிளே மாதிரி நம்ம ஒரு டாலர் மாதிரி வந்து எப்பொழுதுமே அந்த திருமங்கல்யத்தை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணி போடக்கூடாது. ரெண்டாவது, ஒரு மங்கள பொருள்னு சொல்லும் பொழுது வளையல். ஸோ கண்ணாடி வளையல் வந்து ரொம்ப பெண்களுக்கு வந்து அது ஒரு மங்களமான ஒரு பொருள். நம்ம என்ன தான் வைர வளையல் போட்டிருந்தாலும் ஒரு 2 கண்ணாடி வளையல் அதோடு சேர்ந்து போடும் பொழுது அவங்களுக்கு சுமங்கலி யோகம் அதிகரிக்கிறது. அடுத்ததாக நம்ம காலில் அணியக்கூடிய கொலுசு மற்றும் மெட்டி. கொலுசு மெட்டி மற்றும் நம்ம எப்பொழுதுமே வெள்ளியில் தான் போடணும். தங்கத்தில் வந்து போடுறது அவ்வளோ சாஸ்திரப்படி அது கரெக்ட் கிடையாது. மகாலட்சுமி மட்டும்தான் தங்கத்தில் வந்து போட்டுக்கலாம். பட் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் தங்கத்தில் வந்து போட்டுப்பாங்க, ஆனால் சாஸ்திரப்படி அது போடக்கூடாது. பஞ்சலோகத்தில் போட்டுக்கலாம், ஆனால் முழுக்க தங்கத்தில் வந்து காலில் கொலுசும் காலில் மெட்டியும் அணியக்கூடாது. நம்ம எவ்வளோ தான் வசதி இருந்தாலும் கூட பகவானுக்கு மட்டும்தான் அதனுடைய அந்த இது இருக்குது, நாம் வந்து அதை போட்டுக்கக்கூடாதுங்கிறனால ஸோ கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த காலில் வந்து மெட்டி வந்து 2வது விரலில் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ மற்ற ஸ்டைலில் நம்ம மற்ற விரல்ல எல்லாம் போடுறோம், ஆனால் இந்த கட்டை விரலுக்கு அடுத்த இருக்கக்கூடிய அந்த விரலில் வந்து நம்ம மெட்டி அணிவதனால் அந்த மெட்டி வந்து தரையில் நம்ம நடக்கும்போது ஒரு ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ அந்த ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும்போது லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹார்ட்டில் போகக்கூடிய ப்ளட் பம்ப்பு, அந்த சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு நம்ம அப்போல்லாம் வந்து செப்பல் கிடையாது, வெறும் காலில் தான் நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மெட்டியினுடைய ப்ரெஷர் நல்லா, அந்த மெட்டி எப்படி போடணுமா, நல்ல தடியாக கத்திரி மெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டி வந்து நடக்கும் பொழுது அந்த ஒலி கேட்க வேண்டும் நடக்கரிச்சே பெண்கள். அண்ட் அந்த காலில் வந்து நம்ம அழுத்தும் பொழுது அந்த மெட்டியினுடைய அழுத்தத்தில் நம்ம விரல் வந்து இருக்கணும். அப்படி அதை அழுத்தும் பொழுது நம்ம பாடியில் வரக்கூடிய அந்த பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப சீக்கிரத்தில் நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கோ இல்லை இந்த காஃப் மசில்ஸ் வந்து செகண்ட் ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காஃப் மசில்ஸில் போகக்கூடிய பிளட் ஃப்ளோவும் அந்த மெட்டி வந்து பாதுகாக்குது நமக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம ஃபேஷனுக்காக மெட்டி போடுறோம். அந்த காலத்தில் மெட்டி போடும்போது கத்திரி மெட்டின்னு சொல்லுவாங்க, நல்ல கனமாக உருட்டையாக போடுவாங்க. அந்த காலை வைக்கும் பொழுதே அந்த மெட்டியில் வந்து நம்மளுடைய விரல் வந்து அப்படி அழுந்த வேண்டும் அப்படிங்கிறத இது ஒரு மங்கள பொருளாகவும் சொன்னாங்க. திருமணமான உடனே அந்த பெண் வந்து மெட்டி போட்டுட்டு அந்த அந்த வெயிட்டில் நல்ல ஒரு வெயிட்டில் அந்த மெட்டியை போடும் பொழுது அவளுடைய கர்ப்ப காலத்திற்கும் அது நல்லது. அந்த குழந்தை அந்த மெட்டி சத்தத்தில் அவங்க நடக்கும் பொழுது அந்த குழந்தையும் அதை என்ஜாய் பண்ணும். அண்ட் சயின்டிஃபிக்காகவும் அந்த குழந்தைங்களுக்கு உண்டான 5 புலன்களும் அந்த 5 சென்சஸும் அந்த வளரக்கூடிய குழந்தைக்கு ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் பெண்கள் திருமணமான உடனே இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். தலையில் பூ வச்சுக்கணும், திருமங்கல்யத்தில் இந்த மங்கள பொருள்களை எல்லாம் போட்டுக்கணும், கையில் கண்ணாடி வளையல் போடணும், அண்ட் காலில் வந்து கொலுசு மெட்டி போடணும்,
மூக்குத்தியும் அணிய வேண்டும் அப்படிங்கிறது வந்து நம்ம மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பெண்களுக்கு அவங்களுடைய கர்ப்பத்தை வந்து நல்ல கர்ப்ப காலத்தில் குழந்தைகள் சத்தாக இருப்பதற்கும் மனசு வந்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அவளுக்கு நல்ல மனதைரியமும் உடல் வலிமையும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே ஒரு ஃபார்மேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அதை ஒரு ஸ்டைலு ஒரு ஃபேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த டிப்ஸை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபுக்கு இது எல்லாமே அவசியம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் ஜீன்ஸ் போடுறீங்க, டிஷர்ட் போடுறீங்க, அண்ட் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணும்பொழுது எங்களால் மெட்டியெல்லாம் போக முடியல அப்படின்னாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாவது நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இல்லை சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ஹாலிடேஸில் ஐ திங்க் நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்மளால் ஒரு லாங் பீரியடில் பண்ண முடியலைனாலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நாம் செய்யலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கான பதிவு வந்து அனைவருக்குமே பயனுள்ள பதிவாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.